ஹாய் எங்கட பிஹைண்ட் தி நேயர்களுக்கு யாருக்காச்சும் பெரிய விளக்கம்னு சொல்லுங்களா? எனக்கு தெரியல பேர். இதான் சார். உங்களை பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஃபோன் காட்டுறது டைம் இல்லை. ஸோ அதுக்காச்சும் ஒரு காட்டன் குளத்தில் வியூன்னு சொன்னால் தமிழில் சொல்லுங்க. நேயர்களுக்கு இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா பம்பமடுவில் இருக்கக்கூடிய வவுனியா யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வவுனியா யூனிவர்சிட்டியில இருந்து நெலுக்குளம் வரைக்கும் போறோம். அந்த போற வழியில வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத வந்து தெரிஞ்சு கொள்ளுவோம். எனக்கு வந்து இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா என்ன எனக்கு வந்து இடங்களை பத்தி பெருசான தெரியாது. ஸோ முன்னிக்கே சொல்லிடுறேன். நான் ஏதாச்சும் இடத்துல பேர் வந்து தெரியாம மாறியது சொல்லிட்டேன்னு சொன்னா தெரிஞ்சு மன்னிச்சு கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு தெரியும்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த இடங்களை அப்படியே விடுற இடங்களை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் வந்து தெரிஞ்சு கொள்ளுவேன். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், இன்னைக்கு யூனிவர்சிட்டி வவுனியா யூனிவர்சிட்டியில வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. எல்லாருமே வந்து நல்ல கலரா நிக்கிறாங்க. அதோட வேட்டி சால்வ கலாச்சார உடுப்பட வந்து நிக்கிறாங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. ஆனா என்ன ஃபங்க்ஷன் தான் தெரியல. யாருக்காச்சும் தெரியுமென்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்களா. அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளவு இதாக இருக்குது. அதுலயும் அந்த போஸ்ட் கம்பத்தை பார்த்தா நிறைய அதுல கேபிள் எல்லாமே போகுது. அதே மாதிரி பாக்குறதுக்கு இந்த சைட் பக்கமே நிறைய மரங்கள் இருக்குது. பார்க்கவே நல்லா அழகா இருக்குது. தெரியும் வயலெல்லாம் பட்டிருந்தோம். ஆனா நிறைய மாடுகள் நிக்குது. இது பாத்தீங்கன்னு சொன்னா சர்ச் உண்டு. யாருக்காச்சும் பெரிய விளக்கம்னு சொல்லுங்க, எனக்கு தெரியல பேர். இதான் சர்ச். இது வந்து ஒரு மடம் உண்டு, கிறிஸ்தவாக்கிற ஒரு மடம் உண்டு. அதே மாதிரி இந்தியில பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து முதியோர் காப்பகம். தெரியுங்களா? உள்ள இருக்கிற மக்கள் பாக்குறது தெரியும். இது வந்து ஒரு வெரோட் உண்டு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் விதைகள் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி தானியங்கள் அதில் சம்பந்தமா இருக்கு. இதுதான் வந்து வெரோட். பார்த்தாலே தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அங்கவீனமான ஆட்கள் வந்து பயிற்சிகள் வந்து சொல்லி கொடுக்குற நிலையம் வந்து அதோட இது வந்து கற்பகபுரத்துக்கு போறதுக்கான ரோட்டு. பாத்தீங்கன்னா நிறைய கடை உடுத்திருக்கிற கடை தான் இருக்கு ப்ராடக்ட். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கலை சிறகு கடைகள் இருக்கு. ஸோ நிறைய சைக்கிள் எல்லாம் நிக்குது. ஸோ டியூட்டர் எது இருக்கான்னு தெரியல எனக்கு. நிறைய கடையெல்லாம் இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த டேங்கில் எல்லாமே பழக்கடை எல்லாமே இருக்குது. அப்படியே பார்த்தா நிறைய வீடுகளுமே இருக்குது.
அப்படியே பாத்தீங்கன்னா எங்கால நாலாங்கட்டில இருக்கக்கூடிய பெட்ரோல் செட் தான் இது. இது வந்து மைன்ஸ் வந்து கிளியர் பண்ற இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இடம். பார்த்தாலே தெரியும். அப்படிதான் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த போர்ட்டுகள் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த அபாய எச்சரிக்கை போர்ட் எல்லாமே வச்சிருக்காங்க. பிளஸ் வச்சு வேலியெல்லாம் போட்டு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இது வந்து நெலுக்குளம். நாங்க நெலுக்குளத்துக்கு போய் கொண்டிருக்கோம். அதாவது நெலுக்குளத்துல ஸ்டார்டிங் தெரியும். ஒரு கோயில் ஒன்று வருது. பிள்ளையார் கோயில் உண்டு. வெளிப்புறத்துல இருக்கிற பிள்ளையார் கோயில் உண்டு. அதனால பாத்தீங்கன்னா குளம் இருக்குது. அதுக்கெல்லாம் காட்டுல டைம் இல்லை. ஸோ அதுக்காச்சும் ஒரு காட்டு குளத்துல எப்படி சொல்லலாம் தமிழ்ல சொல்லியிருக்காங்க. தொழில்நுட்ப கல்லூரி வவுனியாவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரி. Police station. வடக்கரை இருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா சொன்னா தச்சு பத்திர மாதிரி இதுல இருக்கு. இது பானைகள் எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் வந்து இருக்கிற கடை மாதிரி. இது வந்து குடுமாட்டு கல்வின்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் செட் இது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களை சின்ன சின்ன கடைகள் இருக்கு. அதில் பணங்கள் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வீடுகளும் இருக்குது. வீடுகளும் இருக்குது. அதே மாதிரி கடைகளுமே இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்துருப்பீங்க பம்பமடு வவுனியா யூனிவர்சிட்டியில இருந்து நெலுக்குளம் வரைக்குமே வந்திருப்பேன். ஸோ இடைக்குள்ள வந்திருக்கக்கூடிய எல்லா ரோட் சைட் வியூமே வந்து பார்த்துருப்பீங்க. நான் கடைகளோட பேர்கள் எல்லாமே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இடங்களோட பேருமே வந்து சொல்லியிருப்பேன். அதில் ஏதாச்சும் நான் பிளவிட்டு இருந்துன்னு சொன்னா எனக்கு ஒரு திருப்தி அந்த கமெண்ட்ல வந்து சரியா சொல்லி போடுங்க. எனக்கும் வந்து இடங்களோட பேர்கள் வந்து சரியா தெரியல. ஸோ இப்படியான குட்டி குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா இருந்தாலும் சரி, இப்படி ரோட் சைட் வியூவா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்க்கணும்னு சொன்னா அங்கே பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு பாடகம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் விடைபெறும் உங்கள் ராகவி மற்றும் உங்கள் கேமராவும் டிலக்ஸி.